அடுத்து ரமலான் மாதத்தில் நாம் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ரமலான் முடிந்த உடனேயே எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஷவ்வாலை நாம் அடைவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் மிஸ்ஸிங் பாயிண்ட் நமக்கு எங்கே மிஸ் ஆகும்னு சொன்னால், நோம்பு முடிஞ்சதுனாலே பெருநாளில் கண்ணா இருப்போம், பெருநாள் முடிஞ்சுட்டா என்ன ஆயிரும், நம்ம காணாமல் போயிடுவோம். சில பள்ளிகளில் வேடிக்கையாக சாக்பீஸில் போட்டு எழுதி போட்டிருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் போட்ட இடத்துல போட்டு விடுவாங்க. என்னென்னா ரமலான் காணாமல் போனவர்கள் போட்டு எழுச்சவங்க லிஸ்ட்டு போடுவாங்க, பேர் சொல்லாமல் லிஸ்ட்டு இத்தனை பேரை காணலை கண்டுபிடிச்சிதாங்க. அந்த மாதிரி தான் இந்த சமுதாயம் ஒரு கேலி கூத்தான சமுதாயம் ஆயிடுச்சு. அப்போ என்ன இதில் ஒரு தப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், ரமலானை நம்ம வரவேற்றோம், ரமலான இபாதத்துக்கள்லாம் செய்தோம், ரமலானை பயனடை செய்யும் ஒன்று. இது ரமலானை நாம் கௌரவப்படுத்திட்டோம், சரியா? அப்போ அந்த ரமலானை தந்தது யார்? அல்லாஹ். இந்த ரமலானின் நோன்பு வைக்க சொன்னது யார்? அல்லாஹ். இதர காலங்களிலும் 5 வேளை தொழ சொன்னது யார்? அல்லாஹ். நீதமாக எப்பொழுதும் நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது யார்? அல்லாஹ். இப்படி எதை எடுத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடாமல் எந்த காரியமும் இல்லை. எனவே ரமலான் தான் நம்மை விட்டு செல்லுமே தவிர நம்மை படைத்த ரப்பு செல்லவில்லை. நம்ம என்ன முடிவுக்கு வந்துடுவோம்? ரமலானும் ரப்பும் நமக்கு இப்படி, ஷவ்வால் வந்தால் நானும் மற்ற பழக்க வழக்கங்களும் இப்படின்னு முடிச்சிருந்தோம். அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், நாம் வணங்கியது ரமலானையா ரஹ்மானையா? அல்லாஹ் வணங்கியவர்களாக இருந்தால் அடுத்த மாதத்திலும் இது தொடர்ந்துருக்கணும், நியாயம். நான் ரமலான் மாதத்தை தான் வணங்குறேன்னு சொன்னால் சிறுக்கு. அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன் சவாலில், ரமலான் மட்டும் நான் வணங்கணும்னா இது இஸ்லாம் அல்ல, இஸ்லாம் அப்படி காட்டி தரலை. இதே பெரிய ஒரு குற்றம். ஒரு மாத இபாதத்தை பண்ணிவிட்டு அடுத்த மாதங்களில் அல்லாஹ்வோட கட்டளைகளை புறந்தள்ளுவது எப்படி ஒரு நீதியாக இருக்க முடியும், நியாயமாக இருக்க முடியும், சரியான ஈமானாக இருக்க முடியும்? அப்போ இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ரமலானில் எடுத்த பயிற்சி டியூட்டி ஷவ்வாலுக்கு துல்காதா வரைக்கும் என்ன செய்தோம், 11 மாதம் டியூட்டி. அந்த டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் டவுன் ஆகும், மீண்டும் என்ன செய்தோம், சார்ஜ் 20 பாண்டு கடக்கும்போது ரெட் லைட் எரியுது, ஒரு பின்னு குத்துவோம், மறுபடியும் ரமலான் வரும். இப்படி ஏற்றிட்டு என்ன செய்யணும், செல்ஃபோன் மெயின்டைன் பண்ண வச்சது நமக்கு செல்ஃபாக நம்ம மெயின்டைன் பண்ண தெரியல என்பது தான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஆகையால் அன்புக்குரியவர்களை, மரணம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது, மரணம் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது. நாம் மரணத்தை விட்டு ஓடவில்லை, ஒவ்வொரு நாளும் கழிந்தவுடன் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் பெரிய பியூட்டி. மரணம் நம்மளை நெருஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆபத்து நம்மளை நெருங்கினா என்ன செய்வோம், அதை விட்டு விரண்டு ஓடணும். இங்கே எல்லாம் அல்ல எப்படி வச்சிருக்கானு தெரியுமா? மரணம் நம்மளை பார்த்து வருது, நாம் மரணத்தை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை, வேறு வழியே கிடையாது. நாம் மரணத்தை அடைந்து தீர வேண்டும், இது யதார்த்தம். அப்போ மரணம் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வளமாக வேண்டும் என்பது தான் ஈமான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது குறிப்பாக இந்த மாதத்தில் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். சஹ்ரு ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல் யஸ்ஹு. எவர் ஒருவர் உங்களில் ரமலான் மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். ஏனென்றால் இங்கே அல்லாஹ் காரணத்தை சொல்கிறான், இந்த ரமலான் மாதத்தில் தான் நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆனை இறக்கினேன். முதல்ல 5 வசனம் இறக்கப்பட்டது ரமலான் மாதத்தில் தான் என்றதை நம்ம ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கிறோம். ஆகவே உங்களில் எவர் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அப்படின்னா 2 அர்த்தம். என்ன 2 அர்த்தம்? உதாரணமாக இப்போ நாம் ஜும்மா தொழுகிறோம் இல்லையா, ஜும்மா தொழுதுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சவுதி சேனலில் திருப்பி பாருங்கள், சவுதியில் அப்போந்தான் ஜும்மா மெம்பர் ஏறுவார் படியில் இமாம், நம்ம சாப்பிடுற நேரத்தில். அப்போ நாம் நோன்பு வைக்கதாக இருந்தாலும் அவங்கள முன்னே தான் நமக்கு என்ன செய்யணும் போகிறோம். இது ஒரு வகை புரிந்து கொள்ள விதம். இன்னொரு புரிந்து கொள்ள விதம், உயிரோடு இருந்து அந்த மாதத்துக்குள்ளே வந்துட்டேனோ நோன்பு வச்சுருக்கப்பான்னு அர்த்தம். இதுக்கு 3 நாள் நோன்பு வைக்கலாம், 4 நாள் பெருநாள் கொண்டலான அர்த்தம் உண்டால் அது மிகவும் தவறு. அது மார்க்கத்தை விளங்கி கொள்ளாதனால வந்த ஒரு பிரச்சனை. ஆகையால்
யார் உங்களில் ரமலான் மாதத்தை அடைகின்றார் என்பதற்கு அந்த பக்தினாலும் ஹயாத்தோடு நாம் இருப்பதினாலும் சம்மந்தப்படுத்தி அந்த பொருளை நம்ம பார்த்துக்கிறன் மொழிய அதை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, மனோச்சையை பின்பற்றி முடிவெடுக்கக்கூடாது. அந்த பொறுப்பை நான் உங்களிடத்துலையே விட்டுருதேன். அதனால் அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம்.